ஹாய்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒப்புட்டு ரெசிபி ஷேர் பண்றேன். இதுக்கு வந்து 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் தண்ணீல ஊற வச்சு, வாஷ் பண்ணி வேக வச்சிரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாவு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மாவுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, கொஞ்சமா தண்ணி, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா 200 கிராம் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணி பெசஞ்சு எடுத்துக்கலாம். இதை 2 ஹவர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி 200 கிராம் வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்லத்தில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து தூவி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா நீங்கள் கிளறினீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மைதா மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து பால் மாதிரி ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை ஒரு பால் மாதிரி எடுத்து உள்ளே வச்சுட்டு ஒரு 4 சைடுமே ஃபோல்ட் பண்ணிவிட்டு கையாலேயே வந்து நல்லா தட்டுங்க. 4 பக்கமும் நல்லா தட்டுங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் மட்டும் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க இதை வந்து தோசை தவாவில் போட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக வைங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வரும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.